மாமா பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? சௌரியமா இருந்தது. அந்த பெட்டி இப்படி கொடுங்க. எதுக்குமா வாசல்லே நிக்கிறீங்க? நான் தான் வரேன் போன் பண்ணிருந்தேன்ல. இல்லம்மா, காலையில டிஃபனுக்கே வரேன்னு போன் பண்ணேன். மத்தியானம் சாப்பிட டைம் ஆச்சுல, அதனாலதான் வந்து பார்த்தேன். ஏமா லேட்டு? என்னமா பண்ண சொல்றீங்க? இன்னைக்குன்னு பார்த்து 2 தடவை கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இருக்கிறது ஒரே ஸ்டெப்னி. 2வது முறை டிரைவர் ஆளை கூட்டிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கே, 2 முறை பஞ்சர் ஆச்சா என்ன? என்ன பண்ண சொல்ற? ஆயிடுச்சே. சரி, அத போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. அத ஏமா கேக்குற? என்னாச்சுன்னே தெரியல. போன் டெட் ஆயிடுச்சு. ஐயோ, கார்ல சார்ஜ் பண்ணலாம்னாலும் சார்ஜ் நிக்கல. என்னம்மா இது? கார் 2 தடவை பஞ்சர் ஆயிடுச்சுங்கிற, போன்ல சார்ஜ் நிக்கலங்கிற. ஆமா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா? பாத்தியா, உன் அபசகுண ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? வரும்போது தானமா எல்லாமே ஆச்சு. சரிம்மா, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வரியா? நீ 2 நாளா சரியா சாப்பிட்டிருக்க மாட்டியே. தெரியும். இன்னும் ஏமா என்ன சின்ன புள்ளையாவே நினைச்சிட்டு இருக்க? சரி, உடம்பெல்லாம் நச நசன்னு இருக்கு. போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறமா ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சுந்தரி, நீ ஊர்ல இல்லாதப்ப 5-6 லெட்டர் வந்திருக்குமா, என்னன்னு பாரு. சமூகத்திற்கோ மனசாட்சிக்கோ சிறிதும் கட்டுப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் பிரிந்து வாழ்கிற உங்களை இனியும் உறவு என்று சொல்லிக்கொள்ள எனது கட்சிக்காரருக்கு விருப்பமில்லை. எனவே சட்டப்படி உங்களிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு உன்னை உறவுன்னு சொல்லிக்க வெக்கப்பட்டுக்கிட்டுதான் இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த. நீ இன்னைக்கு தானே விவாகரத்து கேக்குற? மனசளவுல நான் உன்னை என்னைக்கும் ரத்து பண்ணிட்டேன். சட்டப்படி பழி தீர்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டல்ல? நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். என்ன விவாகரத்து பண்ணிட்டா அவளுக்கு சட்டப்படி மனைவி அந்தஸ்து கிடைச்சிடும் நினைக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை நடக்க விட மாட்டேன். அவ எப்பவும் தரங்கெட்ட வாழ்க்கை தான் வாழணும். தப்பு பண்ண நீங்க காலம் பூரா குற்ற உணர்ச்சியோட தான் வாழணும். விவாகரத்தா கேக்குற? போனா போதுன்னு இத்தனை நாளா விலகி இருந்த. இனிமே காட்டுறேன் நான் யாருன்னு.
என்னம்மா படிச்சிட்டு இருக்கியா? ஆமா, அத்தை. இந்தா இத கொண்டு போய் உள்ள வை. அப்பா, அப்பப்பப்பப்பா, என்ன அழகு, என்ன அழகு. நான் இன்னைக்கு பார்த்த மாதிரி சாமி தரிசனம் என்னைக்குமே பார்த்ததில்ல. அப்படியே மனசு நிறைஞ்சு போச்சு. ஆமா அத்தை, இது வரைக்கும் நான் கூட எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் ஒரே நாள்ல எல்லா வரமும் கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. அவ்வளவு சக்தியான சாமி சாரு. வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேத்தும். உன் வேண்டுதலை கூடிய சீக்கிரமே சாமி நிறைவேத்துதா இல்லையான்னு பாரேன். அப்படி மட்டும் நிறைவேறிடுச்சு, கோவில் வாசல்ல உட்கார்ந்து மண் சோறு சாப்பிடுவேன் அத்தை. துளசி, எல்லாரும் பசியோட வந்திருக்கோம், சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடா? நான் ஒன்றும் சமைக்கல அத்தை. எது சமைக்கலையா? ஏன் நாங்க வரதுக்கு லேட் ஆகும் உனக்கு தெரியாதா? சமைச்சுக்க வேண்டியதானே? நீங்க இங்க வந்து சாப்பிடுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி, உங்களுக்கு தான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சமைக்கணுமா வேணாமான்னு கேட்க வேண்டியதானே? ஏன் உங்ககிட்ட இருந்தா போன் இருக்கு, சமைச்சு வைன்னு நீங்க சொல்லக்கூடாதா? நான் சொல்லிதான் நீ டேய், எல்லாத்தையும். தமிழ். ஏன் துளசி, இதெல்லாம் கூட உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? கோயிலுக்கு போனவங்க பசியோட வருவாங்களே, அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும்னு தோணணுமா இல்லையா உனக்கு? லேட்டா வருவோம் நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நான் சமைச்சு வச்சிருப்பேன் அத்தை. ஏய், என்ன நீ பதில் பேசுங்கிற? நாங்க லேட் ஆகிறோம்னு உனக்கு தெரியாதா? வந்தா பசிக்கும் சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்ப என்ன வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்க நான் என்ன சாமியா? சொல்லாம விட்டது உங்க தப்பு. ஏன் என்கிட்ட வந்து சத்தம் போடுறீங்க? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஆர்கியூ பண்ணுங்கிற? டேய் சரி விடுடா. அவ தான் படிக்கிற நினைப்புல சமைக்காம விட்டுட்டா. இப்ப என்ன ஆயிப்போச்சு? அடுப்ப பத்த வச்சு 1/2 மணி நேரத்துல சமையல் ஆயிட போகுது. இதுக்கு போய் என்னமோ நீ கத்தி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, சமைக்க முடியாது, படிக்கணும். அதே இப்போ நீ சமைக்க மாட்டியா? டேய், அவ தான் படிக்கணும்னு சொல்றால, அவ படிக்கட்டும் விடு. டேய், நீ எதுக்குடா அவளை இன்னும் முறைச்சுக்கிட்டே நிக்கிற? பேசாம ஹோட்டலுக்கு போய் பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வா. இதுக்கு மேல சமைச்சு எப்ப சாப்பிடுறது நாம? லாவண்யா, நீ மாப்பிளை கூட்டிட்டு உள்ள போ. தமிழ் வந்து சாப்பிடலாம். என்ன அத்தை நீங்க? சமைக்கலன்னு தெரிஞ்சு அவரு துளசி மேல கோவப்பட்டாரு. நீங்களும் கொஞ்சம் அவரை ஏத்தி விட்டுருந்தீங்கன்னா சண்டை பெருசாயிருக்கும்ல. நீங்க எதுக்கு அவரை சமாதானப்படுத்தி அனுப்புனீங்க? ஐயோ சாரு, இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, பிரச்சனை நம்ம பக்கம்ல திரும்பி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா சாரு, படிக்கிற காரணத்தை காட்டி தானே அவளை அத்து விட்டு நாம கோயிலுக்கு போனோம். இப்ப நீ ஏன் துளசி சமைக்கல நாம கேட்டா, நான் படிக்கணும் அதனாலதான் நான் சமைக்கல நம்ம கிட்ட காரணம் சொல்றா. கோயிலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீ படின்னு சொன்னவங்க இப்ப ஏன் என்ன சமைக்கலன்னு கேக்குறீங்களே? அப்ப நீங்க திட்டம் போட்டுதான் என்ன விட்டுட்டு போனீங்கன்னு அவ நம்மளே திருப்பி கேட்டா நாம என்ன பண்றது? அது மட்டும் இல்லம்மா, என்னைக்குமே ஏத்து பேசாதவ இன்னைக்கு பதிலுக்கு பதில் முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறான்னா நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அவ நம்ம எல்லாரையும் பார்த்த பார்வையை பாத்தியா? என்னமோ நெருப்ப பத்த வச்ச மாதிரி அவ முகத்துல அப்படி ஒரு கோவம். கோவப்பட்டா படட்டுமே, அவளை பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அட, அவளை யாருமா பார்த்து பயப்படுறா? இந்த புள்ள பூச்சிக்கு பயந்து நான் ஒதுங்கி போயிடுவேனா? உன் அப்பா விஷயத்துல அவளோட உதவி கொஞ்சம் தேவையா இருக்கு. அதனாலதான் நானும் பொறுத்து போறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இவ்வளவு தூரம் ஏத்து பேசினவளை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். இன்னைக்கு அவ ரொம்ப அதிகமா பேசிட்டா.
கொஞ்சம் பொறுமையா இருச்சாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்ல. இப்ப நாம அவளை ரொம்ப சீண்டி பேசணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கே வினையா போயிடும். கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் நடந்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் சாரு. கொஞ்சம் இருப்பா வரேன். சரிம்மா. ஏமா 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 நில்லுமா, ஏமா நில்லுமா, ஏமா யார் மணி? யோ என்ன யாருன்னு கேட்க நீ யாரியா? இந்த வீட்டு வாட்ச்மேன்மா. ஒன்ன வந்த பிடாரிக்கு உலக்க காவலா? இந்த வீட்ல உத்தம வேஷம் போட்டு ஒருத்தி இருக்காளே, கூப்பிடியா அவள? உத்தமி இல்ல உலக்கம் இல்ல, போமா. ஆள் இல்லாத வீட்டுக்கு எதுக்கியா காவலு? நீ தள்ளியா, நான் பாத்துக்கிறேன். ஏமா 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 வெக்க கட்டவளே, அடி. யோ மேல கீழ கைய வச்ச நடக்கிறதே வேற. ஏய் ஏண்டி கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால ஆட்டம் போடுறியா? வெளிய வாடி. உனக்கு மொட்டை அடிச்சு தலையில அம்மி அரைக்கிறதுக்கு தாண்டி வந்திருக்கேன். வாடி வெளிய. எங்கடி ஒளிஞ்சிருக்கிற? வெளிய வாடி. வெளிய வாடிங்கிறல்ல. என்னடி அப்படி பாக்குற? என் குலத்தை வாழ வச்ச குத்து விளக்கடி நீ. அதான் உன் பத்தினி பவுஷ ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டலான்னு வந்தேன். பாருங்கய்யா, எல்லாரும் நல்லா பாருங்க. என் மக வாழ்க்கைய நாசமாக்கி பச்சை மரத்தை பட்டு போக வச்சவையா இவா. அடுத்த புருஷனை இழுத்துட்டு வந்தமேங்கிற வெக்கமான கொஞ்சமாவது இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு திமிரா நிக்கிறா. என்னமோ உத்தமி பத்தினிங்கிற மாதிரி எவ்வளவு திமிரா நிக்கிறா பாருங்க. ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னது? யோ வாட்ச்மேன், என்னையா பண்ணிட்டு இருக்க? ஏய் அங்க ரெடி பேச்சு என்கிட்ட பேசுடி. இது பாரு, சத்தம் போட்டு கூவி சீன் எல்லாம் போடாத, மரியாதை இங்க இருந்து போயிடு. நான் எதுக்கடி போகணும்? முறை தவறி வீட்டுக்கு வந்தவன் நீதான். உன்னை விரட்டி அடிக்க தாண்டி நான் இங்க வந்திருக்கேன். புண்ணியமா போயிடு, வாமா. யோ மேல கீழ கைய வச்ச உனக்கு என்ன தெரியும் இவளை பத்தி? ஐயா நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. இந்த வீட்டுல இருக்கானே ஒரு முதுகெலும்பு இல்லாதவன், அவனை காடு கைனி எல்லாம் வித்து நாங்க தான் ஏன் டாக்டருக்கு படிக்க வச்சோம். போதும் நிறுத்து. உன்னுடைய வெட்டி கதையை கேட்க இங்க யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்ல, கிளம்பு. ஏய் உன்னை பத்தி சொன்னாதாண்டி இங்க இருக்கிற 4 பேருக்கு உன் யோக்கியதை தெரியும். வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்னடி பண்ணுவேன்? என் பொண்ணு சொன்னாலேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். இல்லன்னா என்னத்தை கிழிச்சிருப்ப, வந்து என் கழுத்து எடுத்திருப்பியா? கண்டிப்பா எடுத்திருப்பேன்டி. உன்னை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். வீட்டு மான வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இவ்வளவு நாள் அடங்கி இருந்தா நீ ரொம்ப தான் சொல்ற. ஐயா பாத்தீங்களா என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? ஏய் இனிமேல் நிச்சயமா என்னால பொறுத்திருக்க முடியாதுடி. ஏய் இன்னும் ஏன் நீங்க நிக்கிற? இது என் பொண்ணு வாழ வேண்டிய வீடு. போடி வெளியா, போடி வெளியா. அம்மா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா. வரதன் போங்க உள்ள போங்க. ஏய் உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றப்பா. அவங்கள எதுக்கு போக சொல்ற? மத்தவங்க முன்னாடி பேசினா உனக்கு வெக்கம் பிடிக்க திங்குதா? சும்மா கூவாத. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலை. என்ன வேணுமா? நான் என்ன உங்ககிட்ட பிச்சை கேட்கவா வந்திருக்கேன்? நியாயம் கேட்க வந்திருக்கேன். எங்க போயிட்டு அந்த கூறு கட்ட மனுஷன்? கூப்பிட அவனை. ஆமா நீ கூப்பிட்டவன் பின்னாடியே வரத்துக்கும் வீட்டு வேலைக்காரன் பாரு அவரு. ஆமாண்டி வேலைக்காரன் தான். அதான் உன் வீட்டுல மண்புழு மாதிரி ஒரு வேலைக்காரனாக்கி உன் காலடியிலேயே போட்டு வச்சிருக்கே. அப்புறம் வேற என்ன நான் பண்றேன்? அழியாதடி, ஆணவத்துல அழியாத. நீயும் அவனுமா சேர்ந்து என் பொண்ணுக்கு பண்ண துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உங்களுக்கு பஞ்சாயத்து வச்சு மானத்தை கெடுக்க வேண்டியவன் என் மக. அவளே சும்மா இருக்கா. அவளுக்கு போய் இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். ஓஹோ, வக்கீல் நோட்டீஸ் பார்த்துதான் உன் மக பாதிரி போயிட்டாளா? வாழ பிடிக்காதவளுக்கு தாலி எதுக்கு? கழட்டி எறிய வேண்டியதானே? அடி பாவி, வாய் கூசாம கைட்டேரிய சொல்லிட்டியே. நீ ஒத்த தாலி கட்டி இருந்தேன்னா உனக்கு அதனுடைய அருமை தெரியும். நீதான் 2 தாலி கட்டிக்கணவளாச்சே, அதுவும் திருட்டு புருஷனோட வாழ்றவளாச்சே. அதனாலதான் திமிர் எடுத்து பேசுற. திமிர் எடுத்து பேசுறேன்னு நல்லா தெரியுதுல. அப்புறம் எதுக்கா இங்க நிக்கிற? கிளம்பிடு, இல்லன்னா மானம் மரியாதை போயிடும். யாருக்கடி மரியாதை கெட்டுறோம்? மான ரோஷம் கெட்டு அடுத்த புருஷனோட வாழ்றவன் நீ. நீ மரியாதை பத்தி பேசுறியா? ஒரு நாள் பொழைச்சாலும் மான மரியாதையோட பொழைக்கணும்டி. நீ பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்ப நாய் கூட பொழைக்காதுடி. ஏய், இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறது என்னுடைய மிஸ்டேக். அடிக்க கூடாததை எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே இங்க இருந்து போய். நான் ஏண்டி போகணும்? நான் சொன்னா நீ போய் தாண்டி தீரணும். ஏய் விடுறி என்ன? விடுறி என்ன? ஏய் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட. என்னடி பண்ணுவ? என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? போடி வெளில. என் மருமகன் கிட்ட அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிறியடி. என்ன விடுறி. நான் அப்படியே பேசுறேன்.
வயசானவளாச்சே நானும் அடங்கி போலான்னு பார்த்தா உன் வாய் ரொம்ப தான் கிழியுது. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, நீ செஞ்சுதான் காட்டணும். ஓடி வெளில. முடியா. அடியே பொத்திமரும் ஆணவமும் ரொம்ப நாளைக்கு நிக்காதடி. என் வயிறு எரியிற மாதிரி உன் வாழ்க்கை எரிஞ்சு போயிடுண்டி, எரிஞ்சு போயிடும். அடியே என் மகன் வாழாத இந்த வீடு மண்ணா போயிடுண்டி, மண்ணா போயிடும். மண்ணா போயிடும். அவ வாழ்க்கையை கெடுத்து நீ விளங்காம போயிடுவ, நாசமா போயிடுவ. பாவி பாவி பாவி. இந்த அநியாயத்தை பாத்தியா? ஊரோட போனவ நல்லவா, வீட்டோட இருந்தவ கெட்டவங்கிற மாதிரி ஆயிடுச்சு கதை. உனக்கு எதுக்கு ஊர் கதை? வேலையை பாரு. இருந்தாலும் நம்ம முதலாளியம்மாக்கு ரொம்ப தைரியம் தான். சாப்பிடுறதே திருட்டு சோறு, அது யாருக்கும் தெரியாம திங்கணும்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? நல்லவங்களோ கெட்டவங்களோ, நீ திங்கிறது அவங்க சோறு தானையா? உப்பு தின்னுட்டு தப்பா பேசுற? நீ சொல்றதும் சரிதான். சகதியில இறங்கிட்டா நாத்தம்னு சொல்லக்கூடாது, மணக்குதுன்னு தான் சொல்லணும். எல்லாம் என் தலை விதி. போ வா போ. வா வா.